ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு பயணம். சின்ன வயதில் பெற்றோரின் கனவுகளுக்காக, இளமையில் குடும்பத்திற்காக, திருமணத்திற்கு பிறகு கணவர், பிள்ளைகள், வீட்டார், உறவுகள் என்று எல்லோருக்காகவும் வாழ்ந்து கொண்டே இருப்பாள். ஆனால் அந்த பெண்ணிடம் ஒரு நாள் யாராவது நின்று, நீ எப்படி இருக்க, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களா? பல பெண்களின் வாழ்க்கையில் அந்த கேள்விக்கே பதில் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் எப்போதுமே மற்றவர்களின் தேவையை பற்றி மட்டுமே யோசித்து பழகிவிட்டார்கள். ஆனா தோழிகளே, ஒரு உண்மையை இன்று நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். 50 வயது என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் முடிவு கிடையாது. அது ஒரு புதிய தொடக்கம். அந்த வயதில்தான் ஒரு பெண் வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்கிறாள். யார் உண்மையானவர்கள், யார் தேவையில்லாதவர்கள், எதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும், எதை தூக்கி எறிய வேண்டும், எதற்காக கண்ணீர் விட வேண்டும், எதற்காக சிரிக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். இது வயது அதிகமான காலம் இல்லை, இது மனம் முதிர்ந்த காலம். இத்தனை வருடங்கள் எல்லோருக்காகவும் வெளிச்சமாக இருந்த நீங்கள் இனிமேல் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ வேண்டிய நேரம் இது. உண்மையாக சொல்லப்போனால் 50 வயதிற்கு மேல் ஒரு பெண் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கலாம். புதிய கனவு காணலாம், புதிய தொழில் தொடங்கலாம், பிடித்த விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், தன்னைத்தானே மீண்டும் காதலிக்க ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் இந்த வயதில் வரும் அழகு 20 வயதில் கூட வராது. 20 வயதில் அழகு முகத்தில் இருக்கும், 50 வயதில் அழகு மனதில் இருக்கும். 20 வயதில் உணர்ச்சிகள் அதிகம் இருக்கும், 50 வயதில் புரிதல்கள் அதிகம் இருக்கும். 50 வயதில் நம்மை நாமே நம்ப கற்றுக்கொள்வோம். அதனால்தான் இன்று 50 வயதிற்கு மேல் ஒவ்வொரு பெண்ணும் மனதிலிருந்து இறக்கி வைக்க வேண்டிய முக்கியமான சில சுமைகளை பற்றி மிகவும் ஆழமாக பேசப் போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது மேகலா. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இதில் ஒரு வரி கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்மில் பலர் 50 வயதை ஒரு முடிவாக பார்க்கிறோம். இனிமேல் என்ன இருக்கிறது, பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், உடம்பில் தெம்பு குறைந்து விட்டது என்று நினைத்து நம்மை நாமே ஒரு கூட்டுக்குள் அடைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 50 வயது என்பது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் மிக அழகான முதிர்ச்சியான பருவம். இத்தனை காலம் மற்றவர்களுக்காக சுமந்த பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு நமக்காக பறக்க வேண்டிய பருவம். நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பெரும்பாலும் 20 வயது வரைக்கும் பெற்றோருக்காகவும், அதற்கு பிறகு கணவர், பிள்ளைகள், குடும்பம் என்று மற்றவர்களுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஓட்டத்தில் நாம் ஒரு முக்கியமான மைல்கல்லை கடக்கும் போதுதான் மூச்சு வாங்க நின்று பார்க்கிறோம். அதுதான் 50 வயது. எதை செய்ய வேண்டும் என்பதை விட இனிமேல் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் மனதிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதில் தான் நம்முடைய நிம்மதி இருக்கிறது. 50 வயதிற்கு மேல் ஒவ்வொரு பெண்ணும் தன் மனதிலிருந்து இறக்கி வைக்க வேண்டிய முக்கியமான சில சுமைகளை பற்றி இன்று மிகவும் ஆழமாகவும் யதார்த்தமாகவும் பேசப் போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றவர்களின் தீர்ப்புக்கு பயப்படுதல். இத்தனை காலம் ஊர் என்ன சொல்லும், உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்திலேயே பல முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். 50 வயதிற்கு பிறகு இந்த சுமையை தூக்கி வீசுங்கள். இது உங்கள் வாழ்க்கை. அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவு செய்யும் உரிமை உங்களுக்குத்தான் இருக்கிறது. எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்வதை நிறுத்துங்கள். கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்துதல். வாழ்க்கையில் எல்லோருமே தவறுகள் செய்கிறோம். சில முடிவுகள் சரியாக இருந்திருக்கும், சில முடிவுகள் தவறாக இருந்திருக்கும். ஆனால் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்தி கொண்டிருப்பது உங்கள் மன அமைதியையும் சக்தியையும் வீணாக்கும். மன்னிப்பது மற்றவர்களுக்காக இல்லை, உங்கள் மன நிம்மதிக்காக. கசப்பான நினைவுகளை ஒரு புத்தகத்தின் பக்கத்தை திருப்புவது போல திருப்பிவிட்டு
புதிய பக்கத்தை தொடங்குங்கள். உடலை பற்றிய தாழ்வு மனப்பான்மை. 50 வயதில் உடல் எடை அதிகரிக்கலாம், நரைமுடி வரலாம், முகத்தில் சுருக்கங்கள் தோன்றலாம். இவையெல்லாம் இயற்கையான மாற்றங்கள். கண்ணாடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் குறைகளை தேடுவதை நிறுத்துங்கள். இந்த உடம்பு இத்தனை காலம் உங்களை சுமந்து வந்திருக்கிறது, பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறது, நோய்களை வென்றிருக்கிறது. அந்த நன்றி உணர்வுடன் உங்கள் உடலை நேசிக்க தொடங்குங்கள். நச்சுத்தன்மை கொண்ட உறவுகள், உங்களை எப்போதும் தாழ்வாக உணரச் செய்யும் மனிதர்கள், உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள், எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்கள், இவர்களிடம் இருந்து விலகி இருங்கள். இரத்த உறவாக இருந்தாலும் சரி, நீண்ட நாள் நட்பாக இருந்தாலும் சரி, உங்கள் நிம்மதியை குலைக்கும் மனிதர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீர்கள். பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதிக கட்டுப்பாடு செலுத்துதல். உங்கள் பிள்ளைகள் இப்போது வளர்ந்திருப்பார்கள். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தலையிடுவதற்கு பதிலாக தேவையான வழிகாட்டுதலை மட்டும் கொடுங்கள். அவர்கள் விழுந்தால் எழ கற்றுக்கொள்ளட்டும். அவர்களை சுதந்திரமாக விடுவதுதான் அவர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய பரிசு. அதே சமயம் உங்களுக்கென்று ஒரு தனி உலகத்தை உருவாக்கி கொள்ள இதுவே சரியான நேரம். ஆரோக்கியத்தில் அலட்சியம். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு பொருள் வாங்கணும், என் உடம்பை அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் குடும்பமே நிம்மதியாக இருக்கும். முறையான மருத்துவ பரிசோதனை செய்யாமல் இருப்பது, சரியான உணவை சாப்பிடாமல் இருப்பது, உடற்பயிற்சியை புறக்கணிப்பது, இவையெல்லாம் பின்னாளில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் தயவு செய்து உங்கள் உடல் நலத்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு மேல் என்ன சாதிக்கப் போகிறேன் என்ற சலிப்பு. 50 வயது என்பது ஓய்வெடுக்க வேண்டிய ஆரம்பம் இல்லை, இது அனுபவங்களின் உச்சம். இந்த வயதில் இதெல்லாம் தேவையா என்று உங்களை நீங்களே கேட்பதை நிறுத்துங்கள். ஒரு புதிய தொழில் தொடங்கவோ, ஒரு புதிய கலை கற்கவோ, உங்கள் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றவோ இதுவே மிகச்சிறந்த வயது. தேடல் இருக்கும் வரை உங்களுக்கு வயது ஆகாது. உங்களுக்காக நேரம் ஒதுக்காத பழக்கம். குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கும் நீங்கள் உங்களுக்காக ஒரு 20 நிமிடம் கூட ஒதுக்க முடியாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய பொய். கைபேசியில் செலவிடும் நேரத்தை குறைத்து அந்த நேரத்தை உங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். தினமும் கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக வாழ்வதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று நாம் பேசிய இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்தில் உங்கள் மனதை தொட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். 50 வயது என்பது ஒரு சுமை கிடையாது, அது ஒரு வரம். இத்தனை வருடம் மற்றவர்களுக்காக கொடுத்த முக்கியத்துவத்தை இனிமேல் உங்களுக்கு நீங்களே கொடுங்கள். வாழ்க்கை ஒரே ஒரு தடவைதான். அதில் பாதியை மற்றவர்களுக்காக வாழ்ந்துவிட்டோம். மீதி பாதியை நமக்காக, நமக்கு பிடித்த மாதிரி எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் வாழ பழகுவோம். இந்த பாரங்களை எல்லாம் இன்று உங்கள் மனதில் இருந்து இறக்கி வைத்து விடுங்கள். வாழ்க்கை எவ்வளவு லேசாகவும் அழகாகவும் மாறுகிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். இந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் மிகவும் பிடித்திருந்தது, எதை நீங்கள் இன்றிலிருந்து விடப் போகிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்து இன்னும் பல பெண்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். இன்று நாம் பேசிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வீடியோவுக்கான வார்த்தைகள் மட்டும் இல்லை. பல பெண்கள் மனதுக்குள் சத்தமில்லாமல் சுமந்து கொண்டிருக்கும் வலிகள். சில பெண்கள் வெளியே சிரிப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் முழுக்க சோர்ந்து போயிருப்பார்கள். சில பெண்கள் எல்லோரையும் கவனிப்பார்கள், ஆனால் அவர்களை கவனிக்க யாருமே இருக்க மாட்டார்கள். சில பெண்கள் தினமும் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் இரவு தூங்க போகும் முன் நான் சந்தோஷமாக இருக்கேனா என்று கேட்டால் அவர்களுக்கே பதில் தெரியாது. அதனால்தான் தோழிகளே, இனிமேல் வாழ்க்கையை சுமையாக மட்டும் பார்க்காதீர்கள். உங்களை நீங்கள் குறைவாக நினைக்காதீர்கள். உங்களுடைய வயதை பார்த்து பயப்படாதீர்கள். உங்கள் ஆசைகளை அடக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு பெண் தன்னைத்தானே மதிக்க ஆரம்பிக்கும் தருணத்தில்தான் அவளுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வயது அதிகமாகலாம், ஆனால் உங்கள் கனவுகளுக்கு வயது ஆகாது.
உடம்பில் நரை வரலாம், ஆனால் மனதில் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை இன்னும் அழகாகும். உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமில்லை, நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இத்தனை வருடம் மற்றவர்களுக்காக வாழ்ந்து விட்டீர்கள், இனிமேல் கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்கள். சிரிக்கணும்னா சிரியுங்கள், பிடித்த இடத்திற்கு போங்கள், பிடித்த உடையை அணியுங்கள், பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். குற்ற உணர்வு இல்லாமல் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு தடவைதான், அதை பிறரின் எதிர்பார்ப்புக்காக மட்டும் வீணாக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுடைய மனதிற்கு கொஞ்சமாவது ஆறுதலாக இருந்தால் உங்கள் வயதில் இருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த விஷயம் எது? நீங்கள் இனிமேல் மனதிலிருந்து இறக்கி வைக்கப் போகும் சுமை எது? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒரு கருத்து இன்னொரு பெண்ணுக்கு தைரியமாக இருக்கலாம். தொடர்ந்து இது போன்ற வாழ்வியல் சார்ந்த ஆழமான வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு ஆழமான மனதை தொடும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்புடனும் அக்கறையுடனும் உங்கள் மேகலா. நன்றி, வணக்கம்.